ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க சேனலில் எப்படி நம்ம சேனல் லிங்க் வைக்கிறது, அதாவது வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லையான்னு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி இந்த ட்ரிக் வந்து யார் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார். அவர் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா விஐபி பேடிஎம். அவர் தான் சொன்னார், நம்மளுக்கு இந்த இது இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் இப்போது மதன் கோரி அண்ணா சேனல் இருக்கு இல்லையா, மதன் கோரி அண்ணா சேனல் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ணா வந்து நம்ம சேனல், அதாவது யூஸ்மி சேனல் இல்லை எந்த சேனலாக இருக்கட்டும், அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம லிங்க் வச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூஸ்மி சேனல் அப்படின்னு சொல்லி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர், அப்புறம் செல்வா டேக் அண்ணா, அப்புறம் இன்னும் இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க வில்லேஜ் குக்கிங் சேனல். இவங்களாம் வந்து இவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வச்சு சப்போர்ட் யூஸ்மி சேனல் அப்படின்னு சொல்லி சேனல் லிங்க் வச்சு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வச்சு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, மற்றவங்க சேனலில் எப்படி நம்ம லிங்க் வைக்கிறது அதான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த லிங்க்கில் நான் உனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும், உனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறாது அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. மற்றவங்க சேனலில் உன் லிங்க்கை வைக்கலாமா, நீனாவே வைக்கலாமா, அதான் நான் சொல்லித்தரேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு நீ சப்ஸ்கிரைபர் ஏறுன்னு சொன்னியே, எங்கே ஏறுச்சா ஏறலையா என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது. வீடியோ கண்டென்ட்டை பிடிச்சிக்கோங்க. கண்டென்ட் இதுதான். மற்றவங்க யூடியூப், அதாவது மற்றவங்க பெரிய சேனலில் நம்ம சேனல் லிங்க்கை எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சல் இல்லைக்கா, அடேங்கப்பா டமாலு வந்துட்டேன் நான் நம்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சேனல் லிங்க் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது என்னோடய சேனல் போகிறேன், யூஸ்மின்னு சர்ச் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்துருச்சு. அது மாதிரி உங்கள் சேனலில் சர்ச் பண்ணி வரலன்னா கஸ்டமர் URL வாங்கணும்னு அர்த்தம். கஸ்டமர் URL வாங்கிக்கோங்க. அது எப்படி வாங்கணும்னு தெரியல, நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் ஷேர் கொடுக்குறேன். காப்பி லிங்க்கு, நம்ம சேனல் லிங்க்கை எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ எப்படி ஒருத்தவங்க சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போகிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. இப்போது நம்ம எடுத்த லிங்க்கை என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு பெரிய யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செல்வா டேக் அண்ணா யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து அவர் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா கீழே, அந்த கமெண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை தான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், அண்ணா லோகோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஹோம்ஸ், வீடியோஸ், ப்ளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டின்னு இருக்கும். இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் ஒன்று நல்லா பார்த்துக்கணும், கீழே நம்ம வீடியோ இருக்குது. சரிங்களா? சரி, நான் சாரி, அண்ணா வீடியோ நம்ம கிளிக் பண்ண வீடியோ கீழே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா, இப்போது அந்த கீழே விட்டோம் இல்லையா, அந்த வீடியோ அண்ணா வீடியோ இருக்கு இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தாண்ட கீழே கமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சேனல் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போது இதை அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கும், நம்ம லிங்க் இங்கே வந்துருச்சு. இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூஸ்மி சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கா, அப்படியே ஒரு பேக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துட்டேன். நம்ம சேனல் லிங்க் இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே அப்படியே இங்கே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வரேன், இன்னொரு ஸ்டெப் பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூஸ்மி சேனல். அண்ணா, அது செல்வா டேக் அண்ணானே வந்து நம்ம சேனலில் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். சேனல் பேஜ், அபோட்டு, சேனலு, கம்யூனிட்டி. அதாவது இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் டைமுக்கு தான் இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் இப்போவே சொல்லிட்டேன், இதில் சப்ஸ்கிரைபர் ஏறும்னு நான் சொல்லலை, ஏறாதுன்னு நான் சொல்லலை. சரிங்களா? அடுத்தவங்க சேனலில் எப்படி நம்ம சேனலோட லிங்க்கை வைக்கிறது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டுனா எனக்கு ஒரு பெருமை, செல்வா டேக் அண்ணா வந்து என்னோடய சேனல் லிங்க் வந்து வச்சுருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு பெருமை. சரிங்களா? வேறு எதுவும் இல்லை எனக்கு, அது போதுமா, நம்மளுக்கு அதே போதும். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து யூடியூப் ஸ்டேட்டஸு, யூடியூப்புங்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கற்று காட்டிப்பேன். அப்படி இல்லையா, இப்போது வில்லேஜ் குக்கிங் சேனல் சவுத் இந்தியாவிலே அதாவது சவுத் இந்தியாவிலே மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா இவங்க தான். இப்போ இவங்க சேனலில் ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதே மெத்தட் தான் பேக் வரேன். மேலே ஹோம், வீடியோ, ப்ளேலிஸ்ட்டு, கம்யூனிட்டி போட்டேன். போயிட்டு கீழே வந்து வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். கமெண்டில் போயிட்டு என் சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஸ்டெப் பேக் வரேன், திரும்பி இன்னொரு ஸ்டெப் பேக் வரேன். மேலே பாருங்கள் யூஸ்மி அப்படின்னு போட்டு ஒரு செகண்ட் முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதுக்கு ஒரு லைக் நானே வேறு பண்ணிட்டேன்.
சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்படியே நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அப்படியே போட்டு வில்லேஜ் குக்கிங் சேனலில் இந்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக வச்சுப்பேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷனு வாட்சர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.